பீட்ரூட்டில் எல்லாமா ஐஸ்கிரீம் செய்ய முடியும் அப்படி தான் இருந்துச்சு என்னோடய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனு. ஆனஸ்ட்லி இந்த ரெசிபி வந்து நான் ஒரு ஆன்லைன் பேஜில் தான் பார்த்தேன். என்னோடய ஃபர்ஸ்ட் தாட்டே வந்து இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்கிட்ட இருக்கா அப்படின்ற ஒரு கொஷன் மார்க் தான். பட் என்னோடய ஷாக்குக்கே வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் என்னோடய கிச்சன் பேண்ட்ரிலே இருந்திருக்கு. ஏதோ ஒரு ஹெல்த் வீடியோ பார்த்து தான் நான் வாங்கி வச்சுருப்பேன் போல். இங்கே பெங்களூரில் ஆல்ரெடி சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே வார்மாக இருக்குது. ஐஸ்கிரீம் க்ரேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்துருச்சு. சரி வீட்லேயே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு செஞ்சு பார்த்த ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து கொஞ்சம் சங்கியாக தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்திருந்தால் அந்த ஐஸ்கிரீம் டெக்ஸ்சர் வந்திருக்கும். பட் அது எனக்கு வரலை, ஏன்னு தெரியல. ஸோ பட் டேஸ்ட் வந்து சர்ப்ரைசிங்லி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் ஸோ குட். அண்ட் அப்படியே ஒரு ஸ்மால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட. ஏன்னா நம்ம பேக்கரிக்கு போய் ஈஸியாக நம்ம ஒரு 10 ரூபாய்க்கு கப் ஐஸ் வாங்கி முடிச்சிருப்பேன். பட் ஆனால் சிம்பிள் குயிக் நோ எஃபர்ட்டாக முடிஞ்சிருக்கும். ஆனால் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங் இல்லையா? ஸோ அதனால தான் வந்து செஞ்சு பார்த்தது. ஆனால் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் நம்மளால் டெய்லி வீட்டிலலாம் பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்லலைன்னா, நம்ம ஆன்லைனில் பார்க்குற நிறைய ரெசிபீஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக ரெகுலராக அஃபோர்டபுளாக இருக்காது. ஜஸ்ட் லைக் ஆன் த கோ பேசிஸில் நம்மளால் ட்ரை பண்ண முடியாது. ஆனால் ஒகேஷ்னலாக நம்ம ட்ரை பண்ணலாம்.